Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் கிதியோனுக்கு ஏஞ்சல்ஸ் வெளிப்பட்டதையும் மீதியானியர்களை மேற்கொள்ள ஆண்டவர் கிதியோனுக்கு என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்த்தோம்ல. சரி, இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஸ்ரவேல்ல நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. இந்த மீதியானியர்களை முறியடிக்க இஸ்ரவேல் மக்கள் எங்களால தான் முடிந்தது, ஏசப்பாவில் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிதியோனை கூப்பிட்டு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஜனங்கள் நமக்கு தேவையில்லை, அதனால மீதியானியர்களோடு போரிட பயமும் திகிலும் உள்ள மக்கள் எல்லாம் ஓடி போங்க அப்படின்னு சொன்னோன்னே 22,000 பேர் ஓடிட்டாங்க. தம்பி தங்கச்சி, ஒரு சின்ன வார்த்தை சொன்னோன்னா 22,000 பேர் பயந்து ஓடிட்டாங்க. மீதி 10,000 பேர் இருந்தாங்க. ஏசப்பா கிதியோன்ட்ட சொன்னாங்க, இந்த 10,000 ஜனங்களையும் நீங்க தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு போய் யாரெல்லாம் தண்ணிய கையில மொண்டு நாய் நக்கி குடிப்பது போல தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்கள ஒரு செப்பரேட் குரூப்பாகவும், யாரெல்லாம் முழங்கால் ஊண்டி தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு செப்பரேட் குரூப்பாகவும் 2 குரூப்பாகவும் பிரிக்க சொன்னாங்க. அப்படி அந்த எப்படியெல்லாம் தண்ணி குடிச்சாங்கன்னு பார்க்கும்போது 300 பேர் கையில தண்ணியை மொண்டு நாயை மாதிரி நக்கி குடிச்சாங்க. மீதி எல்லா ஜனங்களும் முழங்கால் ஊண்டி தண்ணி குடித்தாங்க. அப்ப ஏசப்பா சொன்னாங்க, யாரெல்லாம் தண்ணியை நக்கி குடிச்சாங்களோ அந்த 300 பேரையும் நீ மீதியானியரை முறியடிக்க தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த 300 பேரையும் 100 பேராக நிறுத்தி அவங்க கையில ஒரு வெறும் பானை, ஒரு எக்காலம், ஒரு தீவட்டி கொடுத்தாங்க. நேரே நடுராத்திரியில பெலிஸ்தர்க தானியத்துல போய் பார்க்கும்போது அங்க நிறைய ஜனங்கள் அப்படியே படுத்திருக்கிறாங்க. அந்த ராத்திரியில போய் எல்லார்ட்டையும் சொன்னாரு, நீங்க நான் சொன்ன உடனே நீங்க பானையை உடைக்கணும், தீவட்டியை கொளுத்தணும், எக்காலத்துல ஊதணும்னு சொன்ன உடனே எல்லாரும் பானையை கடகடன்னு உடைச்சாங்க, தீவட்டியை கொளுத்துனாங்க, எக்காலத்துல ஊதுனாங்க. இந்த 3 சத்தத்தையும் அந்த மீதியானியர்கள் கேட்டோன்னே அந்த நடுராத்திரியில எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே அடிச்சு புரண்டு விழுந்து ஓடுனாங்க. உடனே அந்த கிதியோனுடைய அந்த 300 பேரும் மீதியானியர்களை அப்படியே ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல முறியடிச்சிட்டாங்க. தம்பி தங்கச்சி பாருங்க, நமக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும் யுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் நமக்காக இருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்கிற வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு விரோதமாக எவ்வளவு சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ள வந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு மிகுந்த பலனை தருவார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோமா? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. மீண்டும் ஒரு விசை என்னோடு சேர்ந்து சொல்லலாமா தம்பி தங்கச்சி? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. சரி தம்பி தங்கச்சி, ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, 300 பேரை கொண்டு கிதியோன் மூலம் மீதியானியர்கள் கை நின்று இஸ்ரவேல் மக்களை ரட்சித்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை ரட்சித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.